தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் சென்னை விமான நிலையத்தில் 16 விமானங்கள் சேவை இன்று ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாய், சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கான 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவைகள் ரத்து மற்றும் தாமதத்தால் சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக பயணிகள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் சென்னை விமான நிலையத்தில் இன்று 16 விமானங்கள் சேவை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று 56 விமான சேவைகள் ரத்தான நிலையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்று 36 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவைகள் ரத்து மற்றும் தாமதத்தால் சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக பயணிகள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 16 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் காத்திருக்கிறார். பூபாலன், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். மைக்ரோசாப்ட்வேர் விண்டோஸ் செயல் இழப்பு காரணமாக நேற்று மதியத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகின்றது. நேற்று மதியத்தில் இருந்து நள்ளிரவு வரை சென்னை விமான நிலையத்தில் 32 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகி ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்த நிலையில் 2வது நாளான இன்று சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் இன்று 2வது நாளாக வருகை விமானங்கள், புறப்பாடு விமானங்கள் 8 மொத்தம் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து லண்டன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய், குவைத், அபுதாபி, தோஹா, இலங்கை மற்றும் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, புனே, அந்தமான், திருவனந்தபுரம், கொச்சி, திருச்சி, மதுரை உட்பட 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனால் 2வது நாளாக பயணிகள் தொடர்ந்து அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறும்பொழுது, நேற்றை விட இன்று நிலைமை சீரடைந்து உள்ளது என்றும், ஆனால் இணையதள சேவை ஒரு சீராக கிடைக்காமல் விட்டுவிட்டு வருவதால் இன்று பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், இணையதள சேவைகள் சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், சீரடைந்து விடும் என்றும் நம்புகிறோம் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த பிரச்சனை சென்னை விமான நிலையத்தில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் ஏற்பட்ட பிரச்சனை என்று அதிகாரிகள் தரப்பில் கூறுகிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.